உடைமை உடையவன், உடைமை ஜீவாத்மா, அதை உடையவன் பரமாத்மா. இப்படி அனாதியாக இருக்கும் இந்த சம்பந்தம். அனாதி, இதை யாரும் மாற்ற முடியாது. நீ நான் உன்னோட உடைமை இல்லை நீ சொன்ன, நீ சொல்லிட்டு போ, ஆனால் நீ அவனுக்கு உடையவன் தான், நீ அதை மாற்றவே முடியாது. அனாதியாக இருக்கும் உடையவனுக்கும் உடைமைக்கும் உள்ள உறவா. இந்த உடைமை இருக்குது, இது என்னுடைய வஸ்திரம் தான், இது நீ என்னுடைய வஸ்திரம் இல்லை நான் சொன்னேன்னா அவனே சொல்லுவா, இல்லை இது உங்கள் வேஷ்டி தான், வேறு யாரும் இல்லை, இல்லை நேற்று ஆமாம் உம்முடையது அப்படின்னு. அப்படி அனாதியாக இருக்கும் உடையவனுக்கும் உடைமைக்கும் உள்ள உறவால் அன்புடைய நம்மை அவன் அவசியம் ரட்சித்தே ஆகவே. அது அவனுடைய தலையெழுத்து. ரட்சித்தே தலையெழுத்துன்னு என்ன சொல்லலாம், அவனுடைய கடமைங்கிறத காட்டுறது. அன்புடைய நம்மை, ஏன்னா நமக்கு அவன் மேலே அன்பு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு நம்ம மேலே அன்பு இருக்கு. அதனால தானே இவ்வளோ மாறி மாறி பலப்பிறப்பம் பிறந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஞான கர்மேந்திரியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து கடைசி வரையும் நம்ம அன்புடைய நம்மை அவசியம் அவன் ரட்சித்தே தீர்வான் என்னும் உறுதியான எண்ணமே மகா விஸ்வாசம். மகா விஸ்வாசம் என்னன்னா, அன்புடைய நம்மை அவன் அவசியம் ரட்சித்தே தீர்வான் அப்படிங்கிற மகா விஸ்வாசம். அதான் இந்த ஸ்லோகம் காமிக்கிறது. இந்த லட்சுமி தந்திரத்தில் ஈஷதவ்யாக சம்பந்தகா, ஈஷது என்ன அவன்கிட்ட ரொம்ப ஈஸ்வரையே அப்படின்பா. ஈஸ்வரையன்னு என்னென்ன, அவனுக்கு நமக்கு வந்து சம்பந்தம். ஈசேதவ்ய சம்பந்தா, ஈசேதவ்யதம்னா அனாதியாக இருக்கும் சம்பந்தம். அவனுக்கு நம்ம ஒன்றனோட உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, அவனுக்கு இருக்க சம்பந்தம். இப்படி ஈசிதேதவ்ய சம்பந்தாது என்கிறபடியே அனாதியாக சர்வரோடும் உண்டான ஈசிதவ்யம். உன்னோட மட்டும் இல்லை, என்னோட உன்னோடனா என்னோட எம்பெருமான் மட்டும் இல்லை, உன்னோட அவனோடு மட்டும் இல்லை, எல்லாரோடையும் சம்பந்தம். அதைத்தான் திருப்பாவி வியாக்கியானத்திலே காமிக்கும் பொழுது வியாக்கியாதார் காமிக்கிறார். வசிஷ்ட செண்டால விவாகம் வாசியர எல்லார் தலையிலுமே திருவடியை வைத்தார் போலே. இவன் வசிஷ்டன், இவன் சண்டாளன், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் நல்ல சரீரமாக இருக்கான், இவன் வியாதிகிரஸ்தன், இவனுக்கு செய்யணும், இவனுக்கு செய்ய வசிஷ்ட செண்டால விவாகமே கிடையாது அவன்கிட்ட. வசிஷ்ட செண்டால விவாகம் வாசிக்கிற எல்லார் தலையிலும் திருவடியை வைத்தான். அப்போ அவனுடைய சம்பந்தம் சகல வஸ்துகளுக்கும் கிடைச்சதோ இல்லையோ, அன்னைக்கு கிடைச்சதோ இல்லையோ, அப்போ எல்லாரோட அவன் சம்பந்தம் தானே. எதுனா நிற்கின்றதெல்லாம் நெடுமானே ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ, அது எதா இருந்தாலும் சகல வஸ்துவும் சகல புவனத்திரயத்திலையும் சப்த லோகத்திலும் எங்கே இருந்தாலும் அவனுடைய சம்பந்தம் இல்லாத வஸ்து ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த ஈசுதவ்ய என்ற ஸ்லோகத்தின்படியே அனாதியாக சர்வரோடும் உண்டான ஈசுதவ்யம், அனாதியாக அது காலங்காலமாக இருக்கு. அந்த சம்பந்தத்தை அது ஒன்றனோட உறவே அது ஒழிக்க ஒண்ணாது. அந்த ஈசுதவ்ய சம்பந்தத்தை உடையவன் எம்பெருமான். நீ இருக்கியோ இல்லையோ, நீ அவனுக்கு சம்பந்தம் நான் உண்டு இல்லை என்ன சொல்லிட்டு போ, அவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால் நான் கோவிலே பார்க்க மாட்டேன், ஈஸ்வரனே கிடையாது, அது என்ன ஈஸ்வரத்திலே இருக்குது சிலை, கோவில் இருக்குது சிலை, என்ன வேணால் நீ சொல்லிட்டு போ. நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு நீ சம்பந்தங்கள், நீ அவனுடைய சேர்ந்தவன் என்பதை அவன் அறிவான். ஈசுதவ்ய சம்பந்தத்தை உடையவன் எம்பெருமான். ஏவம் சம்ஸ்ருதி சக்கரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிகி ஜீவே துக்ககாலே விஷ்ணோகோ கிருபா காப்பியாம் உபஜாயதே அப்படின்னு இன்னொரு பிரமாணத்தை அதுக்கு எடுக்கிறார். என்னென்னா அகிர்புக்த சமீதை. இது அகிர்புக்த சமீதை சிவன் பார்வதிக்கு அருள் செய்தது. அது அகிர்புக்த சமீதைங்கிறது. அதில் ஏவம் சம்ஸ்ருதி சக்கரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிகி ஜீவே துக்காகுலே விஷ்ணோகோ கிருபா காப்பி உபஜாயுதே அப்படிங்கிறார். சம்சார சக்கரத்திலே தன் கர்மங்களால் இவன் இவ்வண்ணம் உழன்று கொன்று துன்புற்ற இந்த ஜீவனிடத்திலே விஷ்ணுவுக்கு விவரிக்க முடியாத ஒரு கருணை